அந்த சைடு போட்டு வண்டி போட்டு கொஞ்சம் சைடு தள்ளி கை மாத்து பேட்டி எடுக்கிறீங்களா? ஐயா வணக்கம். இப்போ 2வது முறையாக உங்களுக்கு வந்து கூடலூர் தொகுதியில் இப்போ சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே நீங்கள் நிறைய ஏரியாவாக சர்வீஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க. வெற்றி வாய்ப்பு உறுதினு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வெற்றி வாய்ப்பு எல்லாம் இந்த கட்சி மட்டும் இல்லை, எல்லா கட்சியுமே உங்களுக்கு போடுறதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய சர்வேயில் எல்லா கட்சிக்காரருமே உங்களுக்கு இந்த பையனை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்காக எல்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு அது கேட்டது தான் இப்போ நான் சொல்கிறேன். இருந்த போதிலும் இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. லேண்டு பிரச்சனை, டோர் நம்பர் பிரச்சனை, இது இத்தனை பிரச்சனைகள் இருக்கிற நேரம் இந்த வருஷம் நீங்கள் போராடிக்கிறீங்க. இது எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியல. இதற்கான தீர்வு நீங்கள் கோர்ட்டில் போட்டிருக்கிறதாவே எனக்கு கேள்விப்பட்டேன். 2வது இந்த மைசூர் ரோடு போகிற வர மேம்பாலம் கட்டுறதாகவும் நீங்கள் கேள்விப்பட்டேன். இதுக்கெல்லாம் எப்படி நீங்கள் அடுத்த வின் பண்ணி வந்தால் எப்படி நீங்கள் இதை பேலன்ஸ் பண்ணி இதை செஞ்சு கொடுப்பீங்க? என்னை வேட்பாளராக இன்றைக்கு அறிவித்திருக்கின்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், நாளைய முதல்வர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், கொங்கு மண்டல தளபதி, இயக்கத்தை இந்த பகுதியில் தன் இதயம் போல் காத்து வருகின்ற அண்ணன் SP வேலுமணி அவர்களுக்கும், கடந்த 2021 தேர்தலாக இருக்கட்டும், இந்த தேர்தலாக இருக்கட்டும், என்னை வெற்றி பெற செய்வதே இலக்காக கொண்டு பணிபுரியக்கூடிய தேர்தல் பொறுப்பாளர் அண்ணன் PP சஜீவன் அவர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய, நகர, பேரூராட்சி கழக செயலாளர்கள், கட்சியுடைய கிளை கழக செயலாளர்கள், தொண்டர்கள், மகளிரணி தாய்மார்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உருவாக்கி கொண்டு, கடந்த 5 ஆண்டு காலம் எளிய மக்களோடு அவருடைய தேவைகள் என்னவென்று தேடி பயணித்து அதை புரிந்து வைத்திருக்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையிலே அமைகின்ற போது நிச்சயமாக கூடலூரில் நிலவுகின்ற பல பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல, மக்கள் பாதிக்காத வகையில் ஒரு தீர்வினை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்று நம்புகின்றேன். நிச்சயமாக அதற்கான என்னுடைய பயணம் தொடரும். இங்கு இருக்கக்கூடிய கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கட்சி, மதம், இனம், ஜாதி, மொழி என எதையும் பாராமல் இதுவரை உழைத்திருக்கின்றேன். அதே அன்பை அவர்களும் என் மீது இன்றைக்குறை தந்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே என்னை மக்கள் வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அந்த நம்பிக்கையோடு நிச்சயமாக கூடலூர் மக்களுடைய உயர்வுக்காக உழைப்பேன் என்ற உறுதிமொழியையும் இந்த தருணத்திலே தருகின்றேன்.